அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு தலைப்பு, ரயில் எங்கே போகிறது என்ற தலைப்பில் சில கருத்துக்களை இங்கே உரையாட விரும்புகிறோம். ரயில் எங்கேயுமே போகல, ரயில் நின்று கொண்டிருக்கிறது. நின்று கொண்டிருக்கிற ரயில் அது எப்படி போக முடியும்? எனவே ரயில் எங்கே போகிறது என்பதே ஒரு பொருத்தமற்ற தலைப்பு என்று நண்பர்கள் நினைக்கப்படும். குறிப்பாக சொல்வது என்று சொன்னால், கிட்டத்தட்ட இந்தியாவிற்கு ரயில் வந்தது 1853ஆம் ஆண்டுகளில் ரயில் வந்தது. பம்பாயிலிருந்து தானாவுக்கு விடப்பட்ட ரயில் தான் முதல் ரயில். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 170 ஆண்டுகள் ஆன பிறகு இதுவரைக்கும் ரயில் 150 நாட்கள், மார்ச் 25ஆம் தேதி ரயில்கள் ஓடுவதை நிறுத்தின. அதுக்கு பிறகு இவனால் சேர்ந்தாப்புல ரயில் ஓடாமல் நின்றதில்லை. ரயில் ஒரு தேர் சக்கரங்கள் நிறுத்தப்பட்டதை போல ரயில் சக்கரம் நின்று போனது. பஸ்ஸினுடைய சக்கரங்கள் இயக்கத்தை நிறுத்திவிட்டன. விமானத்தின் இறக்கைகள் அவை சிறகடிப்பதையும் அவையும் செய்வதில்லை. அப்ப கிட்டத்தட்ட இயற்கை இவ்வளவையும், ரயில் இயங்காமல் இருப்பது, பேருந்து இயங்காமல் இருப்பது, விமானம் பறக்காமல் இருப்பது என்பது ஒருபுறம் இருக்க, அதே சமயத்தில் இயற்கையான விஷயங்கள் எப்படி இருக்கிறது? பூக்கள் பூத்துக் கொண்டிருக்கின்றன, மரங்களிலே காய்கள் பழுத்துக் கொண்டிருக்கின்றன, மான் ஓடிக்கொண்டிருக்கிறது, மயில் தொகை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, குயில் கூவிக்கொண்டிருக்கிறது. இயற்கை தன்னுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நிகழ்த்துகிற போது இந்த ரயிலோ மனிதனுடைய கண்டுபிடிப்புகளோ அவைகள் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்திவிட்டன. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு கொரோனா காலத்திலே, கோவிட்-19 காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நிறுத்தினதுங்கிறது ரயில் நிறுத்தினதோ அல்லது பேருந்து நின்று போனதோ விமானம் நின்று போனதோ, அவைகள் நிறுத்தப்பட்டனவா அல்லது இயற்கை அவைகளின் கால்களை ஒடித்து போட்டு விட்டதா? முதல்ல கார்ல் மார்க்ஸ் சொன்னார், ரயில் 1853 முதல் ரயில் விடப்பட்ட பிறகு, பம்பாயில் இருந்து தானாவிற்கு ரயில் விடப்பட்ட பிறகு அவர் சொன்னார், இங்கே கிட்டத்தட்ட ஒரு இயந்திரமயமாக்கல், ரயிலுடைய வருகை, இந்தியாவிலே ரயில்கள் ஓடுவதானது ஒரு புதிய இயக்கத்தை, கிட்டத்தட்ட ஒரு இயந்திரமயமாதல், எல்லா துறைகளிலும் இயந்திரம் வரப்போகிறது என்பதை காட்டுகிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், கிட்டத்தட்ட வெகுஜன மக்களிடம் உற்பத்தி கருவிகள் வந்து சேர்கின்றன என்று கார்ல் மார்க்ஸ் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு ரயில்கள் இயக்கத்தை நிறுத்தியிருக்கிற சூழ்நிலை தான் நம்ம இந்த உரையாடலை வைத்துக் கொண்டிருக்கிறோம். கராராக சொன்னால் ரயில் நின்று விட்டது. ஆனாலும் கூட ரயில் ஒரு ஜட பொருளாக நிற்கிறதே தவிர ரயில் நிற்கவில்லை. அதனுடைய உரிமையாளர், அதனுடைய ஓனர்ஷிப், அதனுடைய ப்ரொப்ரைட்டர் மாறிக்கொண்டிருக்கிறது. இது இன்னைக்கு நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியம் என்ன? ரயிலை பொறுத்தவரையிலே ரயில் தனியார்களிடம் விடப்படுகிறது. 6000 ரயில்வே ஸ்டேஷன்கள் இந்தியாவில், மொத்தம் ஒரு 7400 ரயில்வே ஸ்டேஷன்னா 6000 ரயில்வே ஸ்டேஷன் மூட போகிறார்கள். அதை கொரோனா முடிந்த பிறகு, கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு, கொரோனாவுக்கு முன்பு கொரோனாவுக்கு பின்பு என்று பிரிப்பதை போல, கொரோனா முடிந்த பிறகு அல்லது கொரோனாவுடைய அளவு குறைந்த பிறகு ரயில்கள் இயங்க ஆரம்பிக்கிற போது, நீங்கள் நினைக்கிற வைகை எக்ஸ்பிரஸை, நீங்கள் நினைக்கிற பல்லவன் எக்ஸ்பிரஸை, நீங்கள் பார்த்த சோழன் எக்ஸ்பிரஸை, நீங்கள் பார்த்த உழவன் எக்ஸ்பிரஸை அது அரசுக்கு சொந்தமானதாக பார்க்க முடியாமல் போகலாம். ஜனசதாப்தியை அப்படி பார்க்க முடியாமல் போகலாம். ஏனென்றால் இவை தனியாருக்கு விடப்படுகின்றன. மகாபாரதத்திலே ஒரு காட்சி, வில்லி பாரதம். மகாபாரதத்திலே நிறைய பாரதங்கள் இருக்கிறது. வேத வியாசர் ஒரு பாரதத்தை எழுதினார். அதே போலவே நாட்டுப்புற மகாபாரதம் இருக்கிறது. வில்லி பாரதத்திலே ஒரு காட்சி வரும். சகாதேவன், பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன், அவர் கிருஷ்ணனிடம், கிருஷ்ண பரமாத்மா கண்ணன்ட்ட அவர் சொல்வார், ஒரு போர் மூள போகிறது, போர் நடக்க போகிறது, திரௌபதி நடமாடினாலே ஒரு யுத்தம் நிச்சயமாக நடக்கும். ஒருவேளை நீங்கள் யுத்தத்தை நிறுத்த வேண்டுமானால் திரௌபதியினுடைய கூந்தல் களையப்பட வேண்டும், திரௌபதியினுடைய கால்களிலே சங்கிலி போடப்பட வேண்டும், விலங்கு போட வேண்டும். எனவே யுத்தம் வேண்டாம் என்று சொன்னால், நீங்கள் யுத்தத்தை விரும்பாவிட்டால், போரை விரும்பாவிட்டால், திரௌபதியினுடைய கூந்தலை களைந்திடுங்கள், திரௌபதியின் கால்களுக்கு தலையிடுங்கள், சங்கிலி போடுங்கள் என்று சகாதேவன் கிருஷ்ண பரமாத்மா சொன்னதாக வில்லியை பாரதத்திலே ஒரு காட்சி வரும். இன்னைக்கு அதை போலவே கிட்டத்தட்ட ஒருவர் நடமாடுகிறார். இவர் நடமாடுகிறார் என்று சொன்னால் விவசாயத்துக்கு போகிறார், கொள்முதல் தனியா இருக்கு. காப்பீட்டு துறைக்கு போகிறார், இன்சூரன்ஸை பார்க்கிறார், இன்சூரன்ஸ் தனியா இருக்கு. தபால் துறையை பார்க்கிறார், தபால் துறை தனியா இருக்கு. விமானம் தனியா இருக்கு, ராணுவம் தனியா இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாவற்றையுமே தனியா இருக்கு. இவர் நடமாடினாலே, திரௌபதி நடமாடினாலே ஒரு யுத்தம் வரும் என்றால், திரௌபதி நடமாடினாலே ஒரு போர் மூலம் என்று சொன்னால்,
இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் நடமாடினாலே எல்லாருக்கும் எல்லாமே தனியார் துறைக்கு போகக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப தனியாருக்கு போதை பார்த்து நம்ம ஏன் பதட்டப்படணுமா? தனியார் போனா போயிட்டு எல்லாமே சரியாதானே நடக்கும் என்று நம்மில் சில பேர் நினைக்க முடியும். முதலில் ரயில்களுடைய வருகைங்கிறது எப்படி இருந்துச்சு? முதல்ல ரயிலை கண்டுபிடித்தது இந்தியன் அல்ல, லண்டன் யூகேல இங்கிலாந்து நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த பூமி தோன்றி 200 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. இந்த பூமியில ஒரு செல் தாவரமான கிளாமிடோமோனாஸ், ஒரு செல் உயிரியான அமீபா இதெல்லாம் வந்த பிறகு 35 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் மனிதன் இங்க வர்றான். அப்ப இந்த பூமிக்கு ஒரு புது வரவாக 35 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் இங்கே வந்தான். மனிதன் வந்த பல ஆண்டுகள் எப்படி இருந்துச்சுன்னா, அவனுடைய பயணம் எப்படி இருந்தது? மனிதனுடைய பிரயாணம் எப்படி இருந்தா கால்களால் நடந்தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், சொல்ல போனால் லட்சக்கணக்கான ஆண்டுகள் மனிதன் கால்நடையாகவே நடந்து போனான். அவன் நடக்கிறப்ப எப்படி போனான்னா 1 மணி நேரத்துக்கு 4 மைல் நடப்பான். அதுக்கு பிறகு மனிதன் நடப்பதற்கு விலங்குகளை, மிருகங்களை பயன்படுத்த ஆரம்பித்தான். ஒட்டகத்தை பயன்படுத்தினான், குதிரையை பயன்படுத்தினான். அது பயன்படுத்துகிற போது 1 மணி நேரத்துக்கு 4 மைல் என்பது 1 மணி நேரத்துக்கு 8 மைல். அவன் விலங்கு ஒட்டகத்தின் மூலமா போனது 1 மணி நேரத்துக்கு 8 மைல் போனான். கொஞ்ச நாட்கள் ஆனது, அறிவியல் வளர்ந்தது. மனிதனுடைய புதிய கண்டுபிடிப்பாக மாட்டு வண்டி மாதிரி குதிரை தேர், குதிரை ரதங்கள் எல்லாம் வர ஆரம்பித்தன. இதெல்லாம் வந்த பிறகு 1 மணி நேரத்துக்கு 20 மைல் போனான். 1 மணி நேரத்துக்கு 4 மைல் போன மனிதன், 1 மணி நேரத்துக்கு 8 மைல் போன மனிதன், 1 மணி நேரத்துக்கு 20 மைல் போன கடந்த ஒரு மனிதன். நீராவி இயந்திரம் ஜேம்ஸ் வாட் கண்டுபிடித்த பிறகு, ரயில்கள் எல்லாம் வந்த பிறகு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 100 மைல் போனான். இதுதான் ரயில் விட. அதுக்கு பிறகு விமானம் வந்தது. 1 மணி நேரத்துக்கு 400 மைல் போகக்கூடிய விமானம் வந்தது, ராக்கெட் வந்தது. இது இன்னைக்கு நம்ம வாழக்கூடியது அறிவியலுடைய உச்சகட்டமான ஒரு காலம். ஆனால் கால்நடை இருந்த மனிதன் ரயிலுக்கு வந்தது என்பது ஒரு முக்கியமான விஷயம். ரயில் என்பது நம்ம பாக்குறப்ப, நம்ம ரயிலை பற்றி பேசுகிற போது அது வெறுமனே நம்ம சொன்னோம் அது ஒரு ஜடப்பொருள் இல்லைங்க. ரயிலில் உயிருள்ள மனிதர்கள் இயங்கினார்கள். ரயிலை பற்றி ஒவ்வொருவருக்கும் பலவிதமான நினைவுகள் இருக்கும். சொல்லப்போனா நம்ம சொல்லலாம், ரயிலில் பேசப்பட்ட அரசியல் அதிகம், ரயிலில் பேசப்பட்ட சம்பந்தம் அதிகம், ரயிலில் பரிமாறப்பட்ட காதல் கடிதங்கள் அதிகம், ரயிலில் பரிமாறப்பட்ட பல்வேறு செய்திகள் அதிகம். இவ்வளவு தூரம் ரயில் என்பது பல பேருக்கு இனிய நினைவுகளை கொடுத்திருக்கிறது. அவசரமா பல பேர் வேலைக்கு போறவங்க ரயில போறாங்க, பள்ளி மாணவர்கள் ரயிலில் போகிறார்கள், கல்லூரி மாணவர்கள் ரயிலில் போறாங்க, பூ விற்கிற பெண் ரயிலில் போகிறார், கொய்யாப்பழம் விற்பவர் ரயிலில் போகிறார். ரயில் என்பது அது ஒரு வர்த்தக ஸ்தலமாக பல பேர் போகக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்படி ரயில் என்பது பல இனிய நினைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ரயில் தான் அது. ஆனா ரயிலை நம்ம தனியாருக்கு விடுகிற போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புதிய லாபத்தை, ஒரு புதிய விடியலை, ஒரு வைகரை மேகங்களை கொண்டு வருவதற்காக தனியாருக்கு விடுகிறோம். நாங்க என்ன கேட்கிறோம்னா, அரசாங்கத்திற்கு சில பணிகள் இருக்கிறது. அரசாங்கத்துடைய பணிகள் என்பது ஒரு சொர்க்கத்தை கொண்டு வருவதாக, நீ ஒரு தேவதூதனின் பொன் சிறகு என்றால் இந்த கை விலங்குகள் யாருடையவை என்று காமராசன் கேட்டார். நீ ஒரு தேவதூதனின் பொன் சிறகென்றால் இந்த கை விலங்குகள் யாருடையவை? நீ உதயம் என்று சொன்னால், நீ உதய ரேகை என்று சொன்னால் இந்த இருள் எதற்காக? நீ ஒரு தர்ம ராகம் என்று சொன்னால் இந்த அழு குரல்கள் யாருடையவை? நீ தூக்கமற்ற ஒரு நெடிய இரவு என்று சொன்னால் இந்த சொப்பனங்கள் யாருக்கானது என்று காமராசன் கேட்டார். அப்படி ஒரு விடியலை, வைகரை மேகங்களை, ஒரு பொன் வெளிச்சத்தை கொடுக்கதா சொல்லி இவங்க தனியாரிடம் கொடுக்கிற போது, ரயிலுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு வந்திருக்கிற போது, ரயில் தனியார் மயமாவது என்பதை இந்தியா இப்ப புதிதாக சந்திக்கவில்லை. ஏற்கனவே வெள்ளைக்காரர்கள் காலத்திலேயே ரயில் தனியாருக்கு விடப்பட்டது. நிறைய கம்பெனிகள் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஈஸ்ட் பெங்கால் ஈஸ்டர்ன் கம்பெனி, அப்ப இருந்த வெள்ளைக்காரர்கள் காலத்தில் இருந்த ரயில்வே தனியார் கம்பெனிகள், பெங்கால் ஈஸ்டர்ன் ரயில்வே கம்பெனி இருந்தது, கொல்கத்தா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே கம்பெனி இருந்தது, பரோடா ரயில்வே கம்பெனி இருந்தது, டெல்லி பஞ்சாப் சிந்து ரயில்வே கம்பெனி இருந்தது, தி கிரேட் இந்தியன் சவுத் ரயில்வே கம்பெனி இருந்தது, ஈஸ்டர்ன் இந்தியா ரயில்வே கம்பெனி இருந்தது, பெனிசுலார் இந்தியா ரயில்வே கம்பெனி இருந்தது. இதே போலவே ரயில்வே கம்பெனிகள் பிரைவேட்டாக மெட்ராஸ் ரயில்வே கம்பெனி உட்பட பல ரயில்வே கம்பெனிகள், இந்த டிராம்வே இந்தியா ரயில்வே கம்பெனி இருந்தது, இந்தியன் பிரெஞ்சு ரயில்வே கம்பெனி என்ற நிறைய ரயில்வே கம்பெனிகள் ஆரம்பத்தில் தனியாராகத்தான் இயங்கின. ஆனாலும் கூட இந்த தனியார் ரயில்கள் லாபத்தை ஈட்டவில்லை என்ற காரணத்தினாலே அன்னைக்கு முதல் உலக சுதந்திர போர், அப்ப வெள்ளைக்காரோட ஆட்சி நடக்கிறது. முதல் உலக போர் நடந்து முடிந்தவன என்ன செய்யறாங்கன்னா, அன்னைக்கு அவங்க உடனடியாக ஒரு கமிட்டி போடுகிறார்கள். வெள்ளைக்கார அரசு ஆக்வர்த்
வில்லியம் ஆக்வர்த் என்பவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி ஏற்படுது. ரயில்கள் இந்த மாதிரி தனியார் மயமாக இருக்கிறது, பொருளாதாரம் முடங்கி போயிருக்கிறது, நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, நிறைய இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறதுங்கிறப்ப வில்லியம் ஆக்வர்த்துடைய கமிட்டியை போட்டு அவர் ஒரு பரிந்துரை செய்தார். அவர் என்ன பரிந்துரை செய்தார் என்று சொன்னால், இந்த ரயில்களை பூராமே தேச உடைமையாக்குங்கள், தனியார் ரயில்களை அரசு உடைமையாக்குங்கள் என்கிற பரிந்துரையை வில்லியம் ஆக்வர்த் கமிட்டி 1920களிலே கொடுத்தது, 1921 கொடுத்தது. இதுக்கு பிறகுதான் 1924 ரயில்வே பட்ஜெட்டை தனியாகப்பட்டார்கள். இப்ப முதல்ல பட்ஜெட் போடுகிற போது ரயில்வே பட்ஜெட்டை தனியாக போடக்கூடிய வழக்கம் என்பது 1924 வந்தது. அது இந்த ஆக்வர்த் கமிட்டியுடைய பரிந்துரைக்கு பிறகு அது வந்தது. அதுக்கு பிறகு கூட ரயில்வே சீர்திருத்தங்கள் வந்தன. அப்புறம் வேட்ஸ் ஒரு இன்னொரு வெல்த் என்று சொல்லி அவருடைய கமிட்டி வந்தது. இந்த இப்படிப்பட்ட கமிட்டிகள் போட்ட பிறகுதான் தனியார் ரயில்களை எல்லாம் அரசுடைமை ஆக்கினார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ரயில்களை வெள்ளைக்காரர்கள் கொண்டாந்தது இந்தியாவை வளர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அல்ல. இந்திய பயணிகள் கஷ்டப்படக்கூடாது, சுகமாக இருக்க வேண்டும், சுகமாக அவர்கள் பயணிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ரயில்களை கொண்டு வந்த நோக்கம் என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு சாலைகள் தேவை, சந்தை கட்டமைப்புக்கு, கிழக்கிந்திய கம்பெனியுடைய சந்தை கட்டமைப்புக்கு ரயில்கள் சாலைகள் தேவைப்பட்டன. அப்ப எது போட்டா அவங்களுக்கு செலவு குறைச்சா என்று அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அப்பதான் நம்ம ஒரு வெள்ளைக்காரர்கள் அந்த வேலையை பிரிக்கிறார்கள். பிரிச்சு கிட்டத்தட்ட நம்ம முக்கம்பு அணையை கட்டிய ஆர்தர் ஃபோர்டு அவர்கிட்ட தான் அவங்க ஆரம்பத்தில் கொடுக்கறது எல்லாமே. அவங்க இங்க நம்ம ஸ்டீவன்சன், இந்திய ரயில்வே கம்பெனியில ஸ்டீவன்சன் இருக்கிறார். அதே போலவே தண்டவாளத்துடைய தந்தை என்று சொல்லப்படக்கூடிய டல்ஹவுசி இருக்கிறார். ஆர்தர் காட்டனை நமக்கு தெரியும். ஆர்தர் காட்டன் என்பவர் தான் கல்லணையை நேரா பார்த்து வியந்து தௌலீஸ்வரம் அணைக்கட்டை கட்டினார். அவர் தான் முக்கம்புவை உருவாக்கினார். அவர் என்ன செய்யறாரா, அவர்கிட்ட தான் இந்த வேலையை கொடுக்கிறார்கள். இங்க இருப்பு சாலை அமைத்தால், இரும்பு தண்டவாளம் போட்டால் அதில் நமக்கு செலவு மிச்சமாகுமா என்று அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் இங்கே ரயில்கள் வருகிறது. இப்படியாக ரயில்கள் வந்த பிறகு ஏற்கனவே இதற்கு ஒரு வரலாறு இருக்கிற போது தனியார் ரயில்வே கம்பெனிகள் இழப்பீட்டில் கிட்டத்தட்ட நஷ்டத்தை சந்திக்கின்றன, அவர்கள் மக்களுக்கு இதில் வேண்டியதை செய்ய மறுக்கிறார்கள் என்கிற போதுதான் இதை அரசுடைமையாக்க வேண்டும் என்று ஒரு நோக்கம் வருகிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வெள்ளைக்காரர்களை அதிசயப்பட வைத்த அல்லது அதிர்ச்சியடை வைத்த என்னன்னா, அவங்க சந்தைக்காக, பண்டமாற்றுக்காக, சரக்கு மாற்றத்துக்காக தான் ரயிலை கொண்டாந்தாங்க. அப்போ கொண்டு வர்றப்ப அவங்க பயணிகளை ரயில்ல ஏற்றி பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட முதல் 4 மாதங்கள் 16 வாரங்கள் ஒரு கணக்கு எடுத்து பார்க்கறாங்க. ரயில்ல பணக்காரர்கள், பிரபுக்கள், செல்வந்தர்கள், சீமான்கள் இவங்க தான் பயணம் செய்வாங்க என்று அவர்கள் கணக்கு போட்டு பார்த்து அவருடைய மதிப்பீடு செய்து ஒரு முதல் 4 மாதங்களோட ரயில்ல பயணம் செய்தவர்கள் யார் என்று ஒரு பட்டியல் எடுத்தார்கள். 1,11,000 பேர் போனாங்க. அந்த 1,11,000 பேர்ல 83,000 பேர் அடித்தட்டு தொழிலாளி, உழைக்கிற தொழிலாளி. பணக்காரர்கள் போனது குறைச்சதான். இவங்க அதாவது கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் பயப்படுவாங்க. ரயிலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல நமக்கு தெரியும். நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தா சாமி சாமின்னு ஒண்ணு உட்காந்து பயந்தா சாமின்னு சொல்லுவோம். பேர் வைக்கிறப்ப நம்ம நாட்டில் கந்தசாமி அப்படின்னு பேர் வைக்கிறது உண்டு. வேலுச்சாமி என்கிற பேர் இருக்கும், சின்னச்சாமின்னு பேர் இருக்கும், பெரியசாமின்னு பேர் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேர் பழனிசாமி, சாமி, மயில்சாமி. ரயிலை பார்த்த உடனே பழைய ஆவணங்கள் நமக்கு சொல்றது என்னன்னு சொன்னா, ரயில் ஒரு கரும் பூதம் மாதிரி வருது. அந்த பூதம் வர்றப்பயே புகையை கக்கிக்கிட்டு வருது. அந்த பூதம் நம்மளெல்லாம் முழுங்கி ரயிலை கண்டு பயந்து கும்பிட்டு ரயில் சாமி என்று பேர் வச்சிருக்கிறாங்க. மயில்சாமி மாதிரி, பழனிசாமி மாதிரி, சின்னச்சாமி மாதிரி ரயில் சாமின்னு பேர் வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த ரயில்ல இவங்க எல்லாம் பயணம் செய்ய மாட்டார்கள் என்று நினைத்தவர்கள் அன்னைக்கு இந்த 1,11,000 பேர்ல 83,000 பேர் சாதாரண அடித்தட்டு மக்கள் என்னோடனே அவங்களுக்கு ஒரு பிரமிப்பு வெள்ளைக்காரர்களுக்கு ஏற்பட்டது. இன்னும் கூட அதுதான் அந்த கணக்கு தான் இன்னைக்கு நீடிக்குது. ரயில் நஷ்டத்தில் இயங்குவதாக ஒரு சொல்லலாம். 2018 2019 கணக்குல கிட்டத்தட்ட ரயில்ல 140 கோடி டிக்கெட் வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த 140 கோடி டிக்கெட் வாங்கினதுல 51,000 கோடி வருமானம் 2018-19 ரயில்வேடைய வருமானமாக அவர்கள் சொல்றது கிட்டத்தட்ட 50,000 கோடி சொல்றாங்க. இதுல முன்பதிவு நம்ம சொல்றோம்ல, அதாவது டிக்கெட் நிறைய கொண்டாந்துருக்காங்க. இப்ப பார்த்தா சுழற்சி முறையில் டிக்கெட் வந்துருச்சு, தட்கல் டிக்கெட் வந்துருச்சு, விடுமுறை கால டிக்கெட்டோட பலவிதமாக உயர்த்தப்படுது. இவங்க இதெல்லாம் கணக்கு சேர்த்தா விட அவங்க மூலமாக ரயில் வருமானம் வெறும் 6% தான்.
பணக்காரர்கள் மூலமாக, செல்வந்தர்கள் மூலமாக, சீமான்கள் மூலமாக, பிரபுக்கள் மூலமாக, மிராசார்கள் மூலமாக, ஜமீன்தார்கள் மூலமாக, இந்த தனவந்தர்கள் மூலமான வருமானம் 6% தான். சாதாரண உழைக்கிற தொழிலாளி தான் மற்ற ரயில்வேயோட வருமானத்தை வைத்திருக்கிறார்கள் என்கிற கணக்கு தான் இன்னைக்கும் இருக்கு. அப்ப இந்த முறையில் ரயில்வே இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிற போது இதை தனியார் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்விதான் இருக்கு. இதோட சேர்த்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள், ரயில்வே வரலாற்றில் ஏற்படக்கூடிய ஒரு 3 முக்கியமான நிகழ்ச்சிகள். இதை நாளை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.